அன்பான மக்களே, நம்மளோட சிறையடிக்க ஆசையில் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கான எபிசோடில் வந்து கண்டிப்பாக நிஜமாகவே நம்புங்க, உண்மையை சொல்கிறேன். ரோகிணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, டைரக்டர் ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அப்படிங்கிறது தான். ரோகிணி வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவர் கறிக்கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எல்லா உண்மையும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட முத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா வந்து வீட்லேயும் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து நேர்மையாக இருந்து எல்லாத்தையுமே வந்து நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து விஜயை அடின்னு கண்ணத்தை சேர்ந்து 4 அடி விட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. கதவை வெளியே போட்டின்னு சொல்லி பற்றி விட்டு கதவை அடைச்சிட்றாங்க. பயங்கரமான சீனுங்க. என்ன அப்படின்னு சொல்லி இப்போ டிஆர்பி பாருங்களேன், அதிரடியாக இருக்க போது. நார்மலாகவே வந்து டிஆர்பியில் வந்து சிறையடிக்க ஆசை தூள் கலப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக் போகுது இல்லையா, இதுவுமே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டிஆர்பியில் அடித்து தூக்கிட்டு தான் எல்லாத்தையும் தம்சம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே செம்ம ட்ராக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே சிறையடிக்க ஆசை தூள் கலப்புவாங்க அப்படின்னு தான் தோணுது. பட்டையை கலப்பிட்டாங்க. ஓப்பனிங்கிலே இன்றைக்கி வந்து செம்மையாக வந்து ரோகிணி உண்மையெல்லாம் தெரிஞ்சு ரோகிணி அப்படி இப்படி சமாளிக்க பார்க்குறாங்க. முடியவே முடியாது இந்த தடவை. இல்லைன்னா பார்க்குற ஆடியன்ஸ்லாம் உன்னை வச்சு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த தடவை உன்னை காப்பாற்றவே முடியாது ரோகிணி. அதனால் வந்து நீ எப்படியாவது விட்டு வெளியே போயிட அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து அனுப்பி வச்சிட்டார் போல். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க சிறையடிக்க ஆசை. முத்து ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நிஜமாக உண்மைங்க, அந்த கறிக்கடைக்கார் வந்து அழகாக வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. இதுதாங்க விஷயம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எதுவுமே தெரியாது தானே, நடிக்கிறதுக்கு தானே அவர் வந்தார். அதுக்காக அவர் இப்போ சொந்தக்கார பிள்ளையோட லைஃப் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து அவர் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பார். மலேசியாவும் கிடையாது, கிளேசியாவும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாமே வந்து தெரிய வந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதாவது டிஆர்பி வந்து 10 விட தாண்டி இருக்குது அப்படின்னா அது சிறையடிக்க ஆசைக்கு மட்டும்தான் இருக்கிறதுக்கான சான்ஸு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. அந்தளவுக்கு ட்ராக்கு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. சிறையடிக்க ஆசை எதிர்பார்க்காத ட்ராக்கு, எதிர்பார்க்காத விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. பயங்கர சர்ப்ரைஸாக. ஆனால் ட்ராக்கு சும்மா தெரிக்க விடுதுங்க. சிறையடிக்க ஆசைனா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க நம்மளோட சிறையடிக்க ஆசை டீம். எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி தாங்க ஆல்ரெடி அந்த ட்ராக்கை வச்சே வந்து டிஆர்பி வந்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு இடத்துல அசைக்க முடியாமல் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த தடவையும் அதை தான் செய்வாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் ஆசையை சொல்லுங்கள் மக்களை, அடுத்தடுத்து என்ன நடக்க